பேகுரு நேயர்களுக்கு வணக்கம். எப்படி நம்ம வாராந்திர செய்திகள் நம்ம சேது அண்ணா கூடயும் நம்ம திருமாலண்ணா கூடயும் பார்த்துட்டு இருக்கோமோ, அதே மாதிரி இனிமே வாரம் ஒரு ரோஸ்ட். அது என்ன ரோஸ்ட் அப்படின்னு பாத்தீங்களா, கிரிஞ்சுத்தனமா ஆதாரமே இல்லாம மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற பேர்ல சில பேர் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு செய்யறதுதான் இனிமே ரோஸ்ட். இது வீக்லி ஒன்ஸ் பண்றதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் ஆதரவு இருந்தால் இது தொடரும். அதற்கு ஃபர்ஸ்ட் ரோஸ்ட்ல நம்மளும் இணைஞ்சிருப்பவர் வேற யாரும் இல்ல, பிள்ளையார் சொல்லி போறதுக்காகவே வந்திருக்கார் நம்ம சேது அண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரோஸ்ட் எல்லாம் நம்ம வீட்லயே எல்லாரும் போட்டு பழக்கம்தான், அதனால இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. பார்ப்போம் எப்படி நமக்கு ரோஸ்ட் வருதுன்னு பார்ப்போம். ரைட்டு, இப்பயே முருகலா போட்டுறீங்க போலயே ரோஸ்ட்டு. ரைட்டு, அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் நமக்கு அமைஞ்சிருக்கிறதுலாம் வந்து அந்த ஸ்பெஷல் ரோஸ்ட் சொல்லுவாங்கல்ல. நல்ல படிச்ச மெத்த ஆளு, முன்னாள் RBI கவர்னர் இருந்த, இப்ப இந்த ஐவர் குழுன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் போட்டாங்க. இதுவரையும் எங்கன்னே தெரியல. போண்டா சாப்பிட்ட பில்லையாவது காமிக்கிறான்னா அதையும் காமிக்காத திரு ரகுராம் ராஜன் அவர்கள் தான். அந்த இன்டர்வியூ இந்த அமெரிக்கால நடந்ததுல, அது ஒரு டிஸ்கஷன், பேனல் டிஸ்கஷன். அதுல வந்து ரகுராம் ராஜன் இருந்தாரு. அதே மாதிரி நம்ம இந்திய அரசோட முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர், அப்புறம் இப்போ இந்தியாவினுடைய செயல் இயக்குனர் IMFல திரு கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் இருந்தாரு. இந்த ரெண்டு பேருக்கும் இடையே நடைபெற்ற அந்த விவாதம் தான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. அதை பத்தி தான் நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நான். எக்ஸாக்ட்லி, அது இங்க இருந்து பேசு பொருளா தமிழகத்துல ஆக்கல, வேற மாதிரி நடந்துதான் இங்க ஆக்கியிருப்பாங்க. அதனாலதான் நம்ம இப்ப கையை எடுத்துக்கோம். இந்த பாரதம், அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த கலந்துரையாடல் என்ன டாபிக்னா சூப்பர் பவரா இப்ப வந்து பாரதம் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் டிஸ்கஷனு. அதுல நம்ம ரகுராம் ராஜன் அவர்கள் சொன்ன பதில பார்த்து எப்படி இப்படி வியந்துலாம் பதில் சொல்றாருன்னு சொல்லிட்டு நீங்க வியந்து பார்த்த பதில்கள் ஏதாவது இருக்கா? இல்ல, நீங்க என்ன சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா அவருடைய பார்வையில வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த காங்கிரஸ் சார்புடைய ஒரு பெரிய படிப்பாளின்னு சொல்லலாம். என்னதான் அவர் அரசியல் சார்பற்ற நிலைன்னு சொன்னாலும், அவர் பாத்தீங்கன்னா அவருடைய பார்வையில வந்து இந்தியா இன்னும் வளரல அப்படிங்கிற நோக்கம் தான் அவருடைய பேச்சுல இருக்கும் எப்பயுமே. நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி இந்தியா வளராம இருந்தா ஓகே, பட் அவர் ஒண்ணு சொன்னா பாத்தீங்களா, போர் கண்ட்ரிஸ் எல்லாருமே வளரதான் செய்யும். அதாவது பசி இருக்கவன் வந்து எப்பவுமே சாப்பாட்டுக்காக ஓடுவான். அதை போய் நீங்க எப்படி சொல்ற மனநிலையிலேயே போர் கண்ட்ரிஸ் எப்பவுமே வளருமே. அதுக்கு வந்து நம்ம கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சொல்லியிருப்பாரு, 5 கண்ட்ரிஸ் நீங்க போறப்ப 2013 சொன்னீங்க போர் கண்ட்ரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்பகத்தன்மை இல்லாத, அது ஏங்க இந்தியா மட்டும் வளர்ந்துருக்கு மத்த நாட்டுலாம் வளரலன்னு சொல்லியிருப்பார்ல. சோ இந்த பதில், இந்த போர் கண்ட்ரிஸ் எல்லாம் வளரும், அது மாதிரிதான் பாரதமும் வளர்ந்துருக்குன்னு சொன்ன பதில நீங்க எப்படி பாப்பீங்க? புவர் கண்ட்ரிஸ் தான் வளரும்ங்கிறது வந்து ஒரு தவறான வாதம் தான் நான் பாக்குறேன். ஏன்னா வளர்ச்சிங்கிறதுக்கான காரணங்கள் வந்து அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு காரணிகளை பொறுத்து இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அரசோட நிர்வாகத்திறன், நிலையான அரசாங்கம், இது போன்ற காரணிகள் வந்து, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த துறையினருக்கு அல்லது பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கு அளிக்கக்கூடிய ஊக்கம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை வந்து கொண்டு போக முடியும். இதெல்லாம் அவர் பார்த்து சொன்னாரா தெரியல. ஏன்னா அவர் வந்து பேசிக்கா எக்கனாமிக்ஸ் படிச்சவர். அப்படி இருக்கக்கூடியவர் வந்து பொதுவா வந்து ஏழை நாடுகளா இருக்கக்கூடிய வந்து பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிறது வந்து சரியான வாதமா எனக்கு படல. ஏன்னா எல்லா நாட்டிலையும் சில காரணிகள் வந்து சில சாதகமான விஷயங்களாக இருக்கும், சில பாதகமான விஷயங்களாக இருக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம், முக்கியமா அரசாங்கத்தோட அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழிங்கிற ஒரு பழமொழி தமிழ்நாட்டுல உண்டு. அப்படி பார்க்கும்போது ஒரு நிர்வாகம் எப்படி அதை கொண்டு போகுது. ஏன்னா சீனாவும் பாத்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா இந்த அளவுக்கான வளர்ச்சி கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க போகக்கூடிய வேகம், அதே மாதிரி இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவோட வேகம் பாத்தீங்கன்னா குறிப்பா 2014க்கு பிறகு இருக்கக்கூடிய வேகம், அதுதான் வந்து திரு சுப்பிரமணியன் குறிப்பிட்டாருங்க. அவர் என்ன சொன்னாருன்னா 2016ல ஒரு 450 ஸ்டார்ட் அப்புகள் தான் இருந்தது, ஆனா இப்ப அதோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னாரு. அதே நேரத்துல திரு ரகுராம் ராஜன் கூறிய ஜனநாயகத்திற்கு ஆதரவான அரசாக காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த போது ஸ்டார்ட் அப் வளர்ச்சி வந்து ஒரு 3.8% தான் இருந்தது அப்படின்றதையும் அவர் தெளிவா பதிய வச்சார். இன்னொன்னையும் சொல்றாரு அவரு, டெமோக்ரஸிங்க தொட்டனால சொல்றேன், அந்த கலைப்பை பத்தி சொல்லியிருப்பார்ல,
டெமோக்ரஸி நீங்க பேசுற காங்கிரஸ் காங்கிரஸ் எப்படி டெமோக்ரஸி இருந்ததுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அதுக்கு சூப்பரா ஒரு இது சொன்னார் அவரு. அது வந்து அந்த ஆர்டிகல் 356 அழகா சொன்னாரு. டெமோக்ரஸியை விரும்பக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த போதுதான் இந்தியாவில பல்வேறு மாநில அரசுகள் கலைக்கப்பட்டன அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெள்ள தெளிவா பதிய வச்சார் திரு சுப்பிரமணியன் கிருஷ்ணமூர்த்தி. என்ன சொன்னாருன்னா, நேரு அவர்கள் பிரதமரா இருந்த போது ஒரு 7 தடவை மாநில அரசாங்கங்களை கலைச்சிருக்காங்க. அதே நேரத்துல அவரை தொடர்ந்து இந்திரா காந்தி அவர்கள் ஒரு 49 முறை, ராஜீவ் காந்தி ஒரு 60 முறை, திரு PV நரசிம்மராவும் திரு மன்மோகன் சிங் அவர்களும் தலா 11 முறை. ஆக இது வரைக்கும் அரசு கலைப்பு, மாநில அரசுங்களை கலைக்கிறதுங்கிற விஷயங்கிறது வந்து காங்கிரஸுக்கு கைவந்த கலை அப்படிங்கிறத அவர் பதிய வச்சார். அதே நேரத்துல பாஜக தலைமையிலான அரசு எப்பெல்லாம் இருந்ததோ, திரு வாஜ்பாய் ஆகட்டும், திரு நரேந்திர மோடி ஆகட்டும், இந்த காலகட்டங்களில் இந்த 15 ஆண்டுகள்ல, முன்னாடி ஒரு 5-6 ஆண்டுகள் வாஜ்பாய் இருந்தாரு, அடுத்து இப்போ தற்போது பிரதமர் 10 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட எந்த அரசாங்கமும் கவிழ்க்கப்படவில்லை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி. அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு ஜனநாயகத்தை பத்தி பேசுறது வந்து ஆய்வு பண்ணதா சொல்றதெல்லாம் வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெத்தி பொட்டில அடிக்கிற மாதிரி தான் பேசினார் அவரு. அது அவரு எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. இல்ல சொல்லுங்க. இன்னொன்னு இந்த ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு பதில் இருக்குங்களா, டெமோக்ரஸி இன்னொன்னு அப்படியே ரகுராமத்தில் வந்து அடுத்தது தவறு. எஜுகேஷன்லாம் வந்து ஒழுங்காவே இல்லை. நீங்க வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை இங்க வந்து இத்தனை ரூபாய் கொண்டு வரதுக்கு அந்த ஒரு பதில் சொல்லி பாருங்க. இன்னோவேஷன் இண்டெக்ஸ்னு ஒண்ணு இருக்குங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி இங்க ஜனநாயகம் சரியில்லைன்னா எப்படி இளைஞர்கள் வந்து யோசிப்பாங்க? அதுதான் அந்த ஒரு பதிலே எஜுகேஷனும் எப்படி இருக்கு, ஜனநாயகமும் எப்படி இருக்குங்கிறத சூப்பரா அடிச்சிருப்பாப்ல தலைவர். ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி, ஒரே கல்ல 2 மாங்காய். கண்டிப்பா அதுக்காக தான் இந்த பதில் சொல்லியிருப்பாரு அவர், இந்த ஸ்டார்ட் அப் பதில் சூப்பரா. அப்ப இருந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, இப்ப இருக்க நீங்க சொல்றப்ப, நீங்க சோகால் டெமோக்ரஸி இருக்கிறப்ப 20ஆம் இடத்துல இருந்தோம், இன்னைக்கு 40 கிட்ட வந்துட்டோம் நம்ம இன்னோவேஷன். அது வந்து அந்த சர்வதேச அட்டவணையை பத்தி சொல்லியிருப்பாரு, அந்த நியூ இன்வென்ஷன்ஸ் இண்டெக்ஸ் வந்து சூப்பரா. சோகால் இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோ இந்தியா நிறுவனமோ எடுக்கலங்க, உங்க வெளிநாட்டு நிறுவனம் தான் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அழகா பளிச்சுன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல அது அந்த விஷயம் வந்து நம்ம பதிய வேண்டிய விஷயம். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, 75வது இடத்துல இருந்துதான் இந்தியா 2015ல, அதாவது காங்கிரஸ் அரசு முடிஞ்சு பாஜக அரசு பதவியேற்ற போது. ஆனா இப்போ வந்து அதோட பொசிஷன் பாத்தீங்கன்னா, அந்த தரவரிசை பட்டியல்ல இந்தியாவோட, அதாவது புதிய கண்டுபிடிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் சர்வதேச அட்டவணையில இந்தியாவோட பொசிஷன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40வது இடத்துல இந்தியா இருக்கு. அப்ப கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தின் அடிப்படையில தான் இது நடந்திருக்க முடியும். அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு ஜனநாயக அடிப்படையில மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தோட திட்டங்களை கொண்டு வருவதன் மூலமா தான் இது நடந்திருக்க முடியும். அது தெள்ள தெளிவா தெரியுது. ஆனா இந்த மாதிரியான ஆட்கள் வந்து படித்த மேதாவிகள் வந்து அதை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து மேலை நாடுகள்ல அவங்களுடைய பருப்பு வேகாது அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து சோகால்டு படிப்பாளிகள்லாம் வந்து வெளிநாட்டுல இந்தியாவை பத்தி சொல்லி வச்சிருக்க ஒரு விஷயம் வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சரி, தான் சொந்த நாட்டை பேசுறத கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஏன்னா அப்படி இல்லைன்னா சைனா மாதிரி நம்ம வந்து சர்வாதிகாரி நாடாதான் மாறும். அது கண்டிப்பா தொடர்ந்து சொல்ற மாதிரி எதிர்கட்சி இருக்கணும், அந்த எதிர்கட்சி காங்கிரஸா தான் இருக்கணும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஒரு நாட்டு வளர்ச்சி, அது சொந்த நாடு வளர்ச்சி அப்படிங்கிறத இப்படி இதுக்குப்பா குறைகள் அப்படின்னு சொல்லாம அது நடக்கவே இல்லை. இந்த புவர் கண்ட்ரிஸ்ல வளரும் அந்த ஒரு மெத்தனை பேச்சு, திமுரு பேச்சு பார்த்தீங்களா, இந்தியாவை வந்து மட்டும் தட்டி பேசுறத எப்படின்னா நம்ம வந்து ஒரு பொழப்புக்காக இப்படி பேசுறதா இல்ல. இது அவர் மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா நான் படிக்கிற காலத்திலேயே பார்த்திருக்கேன், இந்தியா இஸ் அன் அண்டர் டெவலப்டு எக்கானமி, அதாவது வளர்ச்சி அடையாத ஒரு பொருளாதாரம்னு முதல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்புறம் வளரும் பொருளாதாரம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது பல வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க, இந்தியா வந்து வளர்ச்சி அடையாத அல்லது வளரும்னு. அதாவது இவங்களுடைய மனநிலை எப்படின்னா, இந்த வெளிநாட்டுல படித்த மேதாவிகளோட மனநிலைமை வந்து இந்தியா வந்து எக்காரணத்தை கொண்டு முன்னேறாது, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்கிதான் எதையும் செய்யணும். இப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல என்ன நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னா, இந்தியா கடன் வாங்குவது வெகுவாக குறைஞ்சு விட்டது. இன்னும் கேட்டீங்கன்னா IMFல இந்தியா வந்து கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு சில நாடுகளுக்கு நட்பு ரீதியான கடன். சமீபத்துல கூட நம்ம பார்த்தோம், ஒரு பெரிய அளவிலான கடன் உதவியை வந்து இலங்கைக்கு வந்து இந்தியா செஞ்சது. அப்போ ஒரு பொசிஷன் மாறும்போது இந்த பொருளாதார நிபுணர்கள்னு சொல்லிக்கக்கூடியவங்களோட கருத்துல இருந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து
சரியான விதமா படல. அப்போ நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து இனிமேல் எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதால அந்த ஒரு உள்ள குமுறல்ல தான் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஏழை நாடுகள் வந்து எக்காரணத்தை கொண்டு இப்படி போக முடியாது அப்படி போக முடியாதுன்னு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த நான் முன்ன சொன்ன மாதிரிதான், அந்த நிர்வாகம் வந்து சரியா இருந்தா, ஒரு அரசாங்கம் வந்து மக்களுடைய தேவைகளை சரியா அறிந்து தன்னுடைய நாட்டோட வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணுங்கிறத சரியான திட்டமிடலோட செஞ்சாங்கன்னா எந்த மாதிரி விஷயத்தையும் சாதிக்க முடியும். அதுல ஒண்ணும் சந்தேகமே வேண்டாம். அதை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வந்து சரியா செஞ்சிட்டு இருக்காங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பும். இல்லாட்டா இந்த அளவிலான வளர்ச்சி நம்ம இதே எடுத்துங்களேன். இன்னைக்கு நம்ம ஆன்லைன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸை வந்து நான் கூட பார்த்தேன். நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ்ங்கிறத வந்து நெட் பேங்கிங்கிறதெல்லாம் தொட்டு கூட பார்த்ததுல 2018 வரைக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா காசு ஒரு டீ சாப்பிட்டோம்னா கூட அது வழியா தான் பேமெண்ட் பண்றோம். ஜிபேவோ போன்பேவோ ஏதோ ஒண்ணு அதுதான் யூஸ் பண்றோம். அந்த அளவுக்கு கையில கேஷ்ங்கிறது பர்ஸ்ல ஒரு 100 ரூபா 50 ரூபா இருந்தா பெரிய விஷயம். அதுவும் பஸ்ல ஏதாவது ஒரு சில நாளைக்கு போகிறதுக்காக வச்சுக்கிறது. மத்தபடி எங்க போனாலும் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாரும் கிண்டல் பண்ண, ப. சிதம்பரம் கூட கிண்டல் பண்ணாரு. நீங்க வந்து ஒரு காய்கறி வாங்க போறீங்க, சாத்தியமா அது அப்படிலாம் சொன்னாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு என்னாச்சு, அவங்க முகத்துல சாணி அடிச்சாரு நரேந்திர மோடி. அதுதான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அத வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு ஈவன் ஒரு பிச்சைக்காரர் கூட பேடிஎம் அட்டையை வச்சிருக்க அளவுக்கு, இல்ல ஒரு பூமி மாட்டுக்காரன் கூட பேடிஎம் வச்சிருக்க அளவுக்கு, அதாவது உடனே எங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுவாங்க பிச்சைக்காரனுக்கு தான் நீங்க ரெடி பண்ணிருக்கீங்கன்னு. அதெல்லாம் இல்ல, எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையா கொண்டு போகக்கூடிய நிர்வாகத்தன்மையை கொண்டு வந்திருக்காரு, வெளிப்படைத்தன்மையோட. அதே நேரத்துல அது ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்காம இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் பத்தி கூட நிறைய பேர் சொன்னாங்க. அது வந்து அவங்க ஒரு விஷயத்த நல்லபடியா செஞ்சிருக்கணும், இன்னும் கொஞ்சம் தெளிவா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கெட்ட பேர் வந்திருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் எலக்ட்ரல் பாண்ட் நீங்க சொன்னால ரகுராமராஜன் வந்து பேட்டில சொல்லுவாரு, நீங்க எங்க பேச விடுறீங்க எதிர்கட்சி எல்லாம், உடனே வந்து எதையா சொல்லி ஈடியை போட்டு இது பண்ணிடுறீங்க, சுப்ரீம் கோர்ட் இதுல வந்து ஏதாவது கேட்குறீங்களா அப்படின்னு அதுக்கு ஒரு ஆதாரம் நிறைய சொல்லுவாரு. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து தொடர்ந்து இப்படி ஆதாரம் எதிர்கட்சியில அப்படின்னு. இஃப் யூ பர்மிட் ரகுராமராஜன் அவர்களே, எலக்ட்ரல் பாண்டை கூட பத்தி வேணா பேசலாம் வாங்களே அப்படின்னு இருப்பாரு. ஆனா தலைவர் பின்னாடி திரும்பி, ஐயா தயவு செஞ்சு பேட்ட முடியா, என்னை வச்சு செய்யறான் எல்லாரும் முன்னாடியும், ஏன்னா தயவு செஞ்சு என்னை சீக்கிர பேட்டியை முடிச்சுன்னு ஓப்பனா சொல்லுவாருன்னா திரும்பி நிச்சயமா அப்படின்னு எதுக்கு அது நின்னு கவனிச்சிருப்பீங்க. அவர் பேச ஆரம்பிச்ச உடனே டேட்டாவோட இவர் அப்படியே தலையில கை வச்சவர் தான். நான் ரொம்ப நேரமா பார்த்தாத அப்படியே வச்சிருந்தவர் எடுக்கவே இல்லை. அப்ப எப்படி என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா கிளம்புறதுக்கான ஆயத்தங்களை தான் ஈடுபடுவாரு. இன்னொரு விஷயத்தையும் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் சொன்னாரு. இந்த இந்தியாவில ஜனநாயகம் இல்ல, மத சுதந்திரம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த PEW அப்படிங்கிற ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சொன்ன ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாரு. அதாவது மைனாரிட்டிஸ் கிட்ட அவங்க கிட்ட எடுத்த சர்வே பிரகாரம் 90% வந்து எங்களுடைய மதத்தை நாங்க எந்தவித இடையூறும் இல்லாம பின்பற்றுறோம், இந்தியாவில அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனம், அந்த இன்ஸ்டிடியூட் எடுத்திருக்க சர்வேல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்காரு. அதனால இந்திய அரசு வந்து ஐயா எதுவுமே எந்த இந்திய அரசாங்கமோ இந்தியா நிறுவனமோ எடுக்கல, எல்லாம் உங்க வெளிநாடு நிறுவனம் தானே ஐயா, அதையும் சொல்லி சொல்றாப்ல. ஆமா, அதனால இந்திய அரசு வந்து விமர்சனங்களை விரும்புறது இல்லை அப்படிங்கிற ரகுராமராஜனோட கூற்றை வந்து இவர் வந்து தவிடு பொடியாக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் சுப்பிரமணியம் வந்து. அதனால இந்த மாதிரி தளங்கள்ல இந்த மாதிரி ஆட்கள் போய் பதிலுக்கு பதில் பேசினாதான் இந்த சோ கால்டு எக்கனாமிஸ்ட், சோ கால்டு புத்திசாலிகள், அறிவாளிகளோட பொய்யான செய்திகளை வந்து உடைக்க முடியும். அதற்கான ஆயத்தங்களை வந்து இந்த எண்ண ஓட்ட இருக்கவங்க வந்து வரணும், முன் வரணும். அப்பதான் வந்து இது சரியா வருங்கிறது என்னுடைய கருத்து. இது உங்க க்ளோசிங் கருத்தா வச்சுக்கிறேன். நானும் ஒரு க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டா பினிஷிங்ல இதெல்லாம் முடிச்சுட்டு, இந்த கருத்து பரிமாற்றம் எல்லாம் முடிச்சுட்டு அங்க மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறப்போ ஒரு பையன் வந்து கேள்வி கேட்பாரு, ஐயா எதிர்கட்சியில உங்களை மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் இப்ப வெல்த் டேக்ஸை பத்தி கொண்டு வந்திருக்காங்களே, அதை பத்தி உங்களோட பார்வை என்னன்னு அதுக்கு ரகுராமராஜன் வந்து சொல்லுவாரு, ஹலோ நான் வந்து எதிர்கட்சி கிடையாது, ஐ எம் நாட் ஆப்போசிஷன், ஐ எம் அகடமியன். இன்னொன்னு அந்த பையன் அவர் பேச கவிக்க மாட்டாங்க, சூப்பரா சொல்லியிருப்பான். அப்போ உங்க கருத்தை எது தவறோ அது 2 சைடும் சொல்லுங்க, ஒரு சைடு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேள்வி கேட்கிற பையன் சொல்லுவான். இதுதான் இப்ப இருக்கிற உண்மையான நிலைமை. நான் வந்து கல்வித்தனமா எதிர்ப்பேன், என்கிட்ட எந்த டேட்டாவும் ஃபேக்ஸும் நான் ஒத்துக்க மாட்டேன், இப்படிதான் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இங்க மட்டும் தர்மடி விழுவாது. நீ நாசாக்கு போனாலும் சரி, சந்திரனுக்கே போனாலும் சரி, அங்கேயும் ஃபேக்ஸோட அடிப்போம்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஆட்கள் வந்து கண்டிப்பா வருவாங்கிறது சோ கால்டு லிபரல்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். இல்ல இது பழைய பாரதம் இல்லைங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சாலே சரிதான். ஏன்னா அன்னைக்கு இருந்தவங்க வந்து
அந்த சோகால்டு இடதுசாரி சார்புள்ள அல்லது காங்கிரஸ் தொடர்புடைய அமைப்புகளும் ஆட்களும் தான் இருந்தாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து இந்த தேசிய நலனுக்காக பாடுபடக்கூடிய அமைப்புகளும் ஆட்களும் அங்கங்க பரவி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை முன்னெடுக்கும் போது கண்டிப்பா இது மாதிரியான போலி பிரச்சாரங்கள் வந்து முறியடிக்கப்படும் நிச்சயமா. கண்டிப்பா அருமையான ரோஸ்ட் இது வந்து நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மக்களோட வரவேற்பு பொறுத்து பார்ப்போம். அடுத்த ரோஸ்ட் நல்லதா பெருசா சூப்பரா எடுத்துக்கிறோம். அது வரையும் பாய் பாய். நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் உங்க நேரத்தை நம்ம தரப்பு வந்து நன்றி, வணக்கம்.